சமூகத்தினுடைய நிலைகள் ஒழுக்க விஷயங்களில் மிகவும் கீழ்நிலை நோக்கி செல்லுவதை சமகாலங்களில் பல்வேறு செய்திகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி மக்களுடைய நிலை இருக்கும் என்பதை படம் பிடித்து காட்டுவது போல் பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் கடந்த சில ஜுமாக்களில் எடுத்துரைத்திருக்கிறோம். மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், வல்லதீ நஃப்ஸி பியதிஹ், என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லா தஃப்னி ஹாதிஹில் உம்மah, இந்த சமூகம் என்பது அழிவதில்லை, ஹத்தா யகூம الرجل الى المرأة فيفترشها في الطريق فيكون خيارهم لو واريتها وراء هذا الحائط என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை பாலியல் சம்பந்தமாக பரிதாபகரமாக இருக்கும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன என்றால், வெட்ட வெளியில் ஆடு மாடுகளைப் போல கழுதைகளைப் போல ஆணும் பெண்ணும் மறைவின்றி தவறுகள் செய்கிற காட்சிகளை நீங்கள் ஒரு காலகட்டம் வரும்போது பார்ப்பீர்கள். ஆணும் பெண்ணும் 4 சுவருக்கு மத்தியில் மறைவாக செய்கிற புனிதமான அனுமதிக்கப்பட்ட வகையில் செய்யப்பட வேண்டிய காரியங்களை அனுமதிக்கப்படாத முறையில் யாரும் யாருடனும் என்பது போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழலில் ஆடு மாடுகளைப் போல நடந்து கொள்ளுகிற காட்சி பிற்காலத்தில் வராமல் அழிவு என்பது ஏற்படாது, சமூக அழிவு என்பது ஏற்படாது. அப்போது மக்களில் சிலர் சொல்வார்கள், மக்களில் சில நல்லவர்கள் இருப்பார்கள், சிறந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நின்று கொண்டு சொல்வார்கள், கொஞ்சம் அந்த பக்கமாக சுவருக்கு அப்பாலாவது போய் இதை செய்யலாம் அல்லவா, மறைமுகமாகவாவது இதை செய்யலாம் அல்லவா, இப்படி இருந்து கொண்டு எல்லோரும் பார்க்க செய்கிறார்களே என்று ஆதங்கப்படுகிற ஒரு சூழல் பிற்காலத்தில் வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது இன்றைக்கு பொழுதுபோக்கு தலங்களிலும் கடற்கரைகளிலும் எல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு முந்தைய காலகட்டத்தில் இப்படி ஒரு தகவலை, இப்படி ஒரு நிகழ்வை கற்பனை செய்யாத நிகழ்வுகளாக சமகாலங்களில் நாம் காண முடிகிறது, கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இதுதான் இன்றைய சமூகத்தின் சூழலாக அன்றைக்கே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த முன்னறிவிப்பு. மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன் யஸ்தஹல்லூனல் ஹர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஹாசிஃப என்று சொன்னார்கள். இந்த சமூகத்தில் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களெல்லாம் விபச்சாரத்தை நியாயப்படுத்துவார்கள். விபச்சாரம் செய்வதனால் என்ன தவறு இருக்கிறது? இருவரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு, பரஸ்பர புரிதலோடு நடந்து கொள்ளுகிறார்கள். இரு சம்பந்தப்பட்ட இருவருக்கும் அவர்களுக்கும் மத்தியில் அதில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் உலகத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, யார் செய்தால் என்ன என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் பிற்காலத்தில் வருவார்கள். வல் ஹரீர, பட்டை, விலை கூடிய பட்டை ஆண்கள் அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களும் நம்முடைய சமூகத்தில் வருவார்கள். வல் ஹம்ர, மதுபானத்தை நியாயப்படுத்துகிறவர்கள் வருவார்கள். வல் மஆசிஃப, மியூசிக்குகளை, இசை கருவிகளை பயன்படுத்துவது தவறில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வருவார்கள். இவர்கள் எல்லாம் வராமல் கியாமத்தினால் வரப்போவதில்லை. இதில் எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாம் இல்லை என்று சொல்ல முடியும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதோ ஒரு காலகட்டத்தில் வருவார்கள் என்று சொன்னதை இந்த காலகட்டமாகத்தான் இருக்குமோ என்று நாம் எண்ணுகிற அளவிற்குத்தான் சூழ்நிலைகள் இன்றைக்கு பரிதாபகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள் இல்லாத நாட்கள் இல்லை, அது குறித்த பத்திரிகை செய்திகள் இல்லாத நாட்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நிலைமைகள் இருக்கிறது அல்லவா? இதில் இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதுதான் கவனிக்கத்தக்க விஷயம். அதைத்தான் நாம் இங்கே குறிப்பாக சொல்ல நினைக்கிறோம். இப்போது இருக்கிற கால சூழ்நிலையை இமாம் நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் சொல்லுகிற போது, வல்லாஹி இன்னி கத் பலக்துல் லான الرابعة والسبعين من العمر, 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிற இமாம் நாசிருத்தீன் அல்பானி, ஜோர்டானை சார்ந்தவர்கள், பல்வேறு ஹதீஸ்களை, புத்தகங்களை தொகுத்தவர்கள். சில்சிலத்துல் அஹாதீஸுஸ் ஸஹீஹா, சில்சிலத்துல் அஹாதீஸுல் லஈஃபா, சில்சிலத்துல் அஹாதீஸுல் மௌதூஆ,
இர்வாவுல் கலீல் என்பன போன்ற மிகப்பெரிய கிரந்தங்களை அரபு உலகத்திற்கு இஸ்லாமிய ஷரியத்தினுடைய ஃபீல்டுக்கு துறைக்கு மிகப்பெரிய புத்தகங்களை பொக்கிஷங்களாக தந்த மாபெரும் அறிஞர் தான் இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானி. இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானி 20ஆம் நூற்றாண்டுடைய சொல்லத்தகுந்த எல்லோராலும் அறியப்பட்ட மிகப்பெரிய அறிஞர். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் இன்னி கத் பலக்துல்லான الرابعة والسبعين من العمر. என்னுடைய வயது இப்போது 74 வயது. 74 வயதை எட்டி இருக்கிற நான் அக்ஷா அலா நஃப்ஸி மின் ஃபித்னத்தின் நிஸா. சமகாலங்களில் நிகழ்வுகளை பார்க்கிற போது எனக்கே பெண் விஷயத்தில் அச்சம் ஏற்படுகிறது. பெண் விஷயத்திலான குழப்பங்கள் விஷயத்தில் எனக்கு அச்சம் ஏற்படுகிறது. நான் இங்கே வேதனையோடு எண்ணி பார்க்க வேண்டியது இளைஞர்களைத்தான். அப்படியானால் 74 வயதுடைய எனக்கே பெண் விஷயத்தில் குழப்பத்தை குறித்த ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் காக்க வேண்டும், இளைஞர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு எப்போது 1930களில் 1980 கடைசியிலும் 1900 கடைசிகளிலும் 900 ஆரம்பங்களிலும் வாழ்ந்த இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானி அவர்கள் 1900களில் 999 காலகட்டங்களில் அவர்களுடைய கல்வி சேவைகள் அதிகரித்த காலகட்டம் 2000 துவக்கங்களில் இறந்த இமாம் நாஸ்ருத்தீன் அல்பானி அவர்கள் அவர்களுடைய ஆதங்கம் இந்த சமூகத்தை குறித்து எப்படி இருக்கிறது, சமூகத்தினுடைய ஏக்க பார்வை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்லாம் இது போன்ற விஷயங்களில் சமூக பாதுகாப்பு, குறிப்பாக தாய் குலங்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு இஸ்லாம் தந்த மற்றொரு வழிமுறைதான் ஆடை முறை. பெண்கள் அவர்கள் உடுத்திக் கொள்ளுகிற ஆடை முறை இருக்கிறது அல்லவா, ஆடை முறைகளில் இருக்கிற பேணுதல்கள், கட்டுப்பாடுகள் எதற்கு என்று சொன்னால் அது சமூக பாதுகாப்பிற்காக. இஸ்லாம் அதை மிக தெளிவாக சொல்லுகிறது. திருமறையினுடைய வசனங்களில் நாம் பார்க்கலாம், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் பெண்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்வது ஏதோ பெண்களை கட்டுப்படுத்துவதற்கோ அடக்குவதற்கோ அல்ல, மாறாக பெண்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக, மற்ற ஆண்களுடைய ஏனைய ஆண்களுடைய போக பார்வையிலிருந்து, அவர்களுடைய கவர்ச்சி பார்வையிலிருந்து, அல்லது வித்தியாசமான வேறுபட்ட இனக்கவர்ச்சியின் மூலமாக கவரப்படுகிற அந்த பார்வையினுடைய தூண்டுதல்கள் இருந்து, அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் இருந்து தாய் குலத்தை காக்க வேண்டிய பொறுப்பை இஸ்லாம் உணர்ந்த காரணத்தினால் தான் அவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கம் என்பதற்கான தெளிவான சான்றாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்புக்குரியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களாக யாரெல்லாம் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட, அதாவது தந்தையாக, சகோதரிகளாக, சின்னப்பாமார்களாக அல்லது மாமன்மார்களாக, தாய் மாமன்மார்களாக என்று இஸ்லாம் ஒரு பட்டியலிடுகிறது. இவர்களெல்லாம் இஸ்லாம் திருமணத்திற்கு தடை செய்திருக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்றால் சொந்த சகோதரன் செய்யக்கூடாது, சின்னப்பாமார்கள் திருமணம் செய்யக்கூடாது, பெரியாப்பாமார்கள் திருமணம் செய்யக்கூடாது, மாமன்மார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று வரையறுத்திருக்கிற அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்நிய ஆண்களாக கருதப்படுகிறார்கள். அந்த அந்நிய ஆண்களிடத்திலிருந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் ஆடை முறைகளை சொல்வதாகத்தான் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்று சொல்லுகிற, பாலின சமத்துவம் நாடுகிற பெமினிஸ்டுகள், பெண்ணியவாதிகள் சொல்லக்கூடிய வாதங்களோ இஸ்லாம் ஆடையின் மூலமாக பெண்களை அடக்க பார்க்கிறது, ஒடுக்க பார்க்கிறது, அவர்களை ஒரு கட்டுக்குள் வைக்க பார்க்கிறது, சிறைபிடிக்க பார்க்கிறது என்றெல்லாம் சொல்லி உலகளாவிய அளவில் இஸ்லாம் வகுத்து தந்த இந்த பாதுகாப்பு கவசத்தை கொச்சைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு வாதங்களை முன்வைக்கிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஃபெமினிஸ்டுகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான நியதி ஒன்று உண்டு. The world around us obeys laws which have excited the curiosity of human being. இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை, உலகத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு செய்தி இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுகிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. உலகம் என்பது அது ஒரு கட்டுப்பாடான நியதிக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு இயக்கங்களை பார்க்கிற போதும் அதற்கென்று வகுத்து தரப்பட்ட நியதிக்கு அது கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அதனுடைய நியதி என்ன, போக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளுவதில் மனிதன் பேரார்வம் கொண்டவனாக இருக்கிறான். அது ஆச்சரிய மிகுதி மிக்கதாக இருக்கிறது. உலகம் வகுத்த நியதிகளில் ஒன்றுதான் அல்லாஹ் திருமறையினுடைய குர்ஆனில் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறானே, ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அல்லாஹ் ஒரு இயற்கை நியதிப்படி இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். இயற்கை நியதியினுடைய அந்த சட்ட விதிகளில் லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் யாரும் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தி விட முடியாது. இப்படித்தான் என்றால் அது இப்படித்தான். அது ஆணுக்கு என்று சில நியதிகளை அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கிறார் என்றால் அது ஆணுக்குரியதை பெண் மாற்றிக்கொள்வதற்கோ, பெண்ணுக்குரிய நீதிகளை ஆண்கள் மாற்றிக்கொள்வதற்கோ பரஸ்பரம் அவர்களால் எந்த வகையிலும் தலைகீழாக நின்றால் கூட அது சாத்தியமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெமினிஸ்டுகள் ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்று சொல்லி வாதங்களை முன்வைக்கக்கூடிய, பாலின சமத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்தில் ஆணுக்குரிய தனித்துவத்தை பெண்ணிடத்தில் குறையாக காணுகிறார்கள், அல்லது பெண்ணுடைய தனித்துவத்தில் எதை ஆணிடத்தில் குறையாக காண முடியும்? எல்லாம் இறைவன் அதற்கு தேவையான தனித்துவங்களை விளங்கியிருக்கிறான். என்று இறைவன் திருமறையில் சொல்லுகிற போது பகலையும் அல்லாஹ் புகழ்ந்துதான் சொல்லுகிறான், இரவையும் அல்லாஹ் புகழ்ந்துதான் சொல்லுகிறான். என்று சொல்லுகிற போது அதற்குரிய தனித்துவமாகிய இரவு இருள் மண்டி விடுகிற, இரவின் இருள் மண்டி விடுகிற தனித்துவத்தை அல்லாஹ் இரவனுடைய தனி சிறப்பாக சொல்லுகிறான் என்றால், பகலை சொல்லுகிற போது பகலுடைய தனித்துவத்தை சொல்லி சத்தியமிடுகிறான். பகல் அதனுடைய வெளிச்சம் புலருகிற போது என்று சொல்லுகிற போது அது பகலுடைய தனித்துவம். பகலுக்கு அப்படி ஒரு தனித்துவம் இருப்பதனால் இரவு எந்த வகையிலும் குறைபட்டுக் கொள்வதில்லை. இரவுக்கு அப்படி ஒரு தனித்துவம் இருப்பதனால் பகல் எந்த வகையிலும் குறைபட்டுக் கொள்வதில்லை. என்று சொல்லி கவிதை ஒன்று பாடுவார்கள். நீங்கள் சூரியனை பெண்ணாக பாவிப்பதனால், அரபி மொழியில் சூரியன் என்பது அதற்கு அது ஆண்மையில், அது ஆண் அல்ல, ஆண்மை பதத்தில் அது பயன்படுத்தப்படுவதில்லை. அரபி மொழியில் சூரியன் என்பது பெண்மை பதம் தான், அது பெண்மைக்குரிய வார்த்தை தான். பாருங்கள், உன்னதமான மனிதன் பார்க்கக்கூடிய சூரியனை கூட அரபி மொழியில் எப்படி அது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது பெண்ணாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் என்பது அரபியில் ஆணாக பாவிக்கப்படுகிறது. பெண் என்பதற்காக சூரியன் ஒருபோதும் இழிநிலைக்கு செல்வதும் இல்லை, ஆண் என்பதற்காக சந்திரன் அதை விட உயர்ந்து விடுவதும் இல்லை என்று சொல்வது போலத்தான் ஆணுக்கு ஆணுடைய தனித்துவம் இருக்கிறது, ஆணுக்கு ஆணுக்குரிய சிறப்பாம்சங்கள் இருக்கிறது என்பது போல பெண்ணுக்கு பெண்ணுக்குரிய சிறப்பாம்சங்கள் இருக்கிறது என்ற வகையில் இருவரும் ஒருவர் குறை காண முடியாத வகையில் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆணை கொண்டு அல்லாஹ் சத்தியமிடுவது போலத்தான் பெண்ணை கொண்டும் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். ஆணை படைத்ததன் மீது சத்தியமாக, பெண்ணை படைத்ததன் மீது சத்தியமாக என்று சொல்வதன் மூலமாக ஆணை அல்லாஹ் தனித்துவமாக பார்க்கவில்லை, ஆணை மாத்திரம் சத்தியத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தவும் இல்லை. ஆணை பயன்படுத்துகிறவர் அதே நேரத்தில் பெண்ணை பயன்படுத்துகிறான். காரணம், இருவருக்கும் இருவேறு விதமான தனிச்சிறப்புகள் இருக்கிறது. யாரும் யாரையும் குறை காண முடியாத அளவிற்கு ஆண் என்பது மேலானது என்பதாகவோ, பெண் என்பது அவருக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் என்ற துணியிலோ இஸ்லாமிய கருத்துக்கள் எங்குமே இல்லை. அது இஸ்லாத்தின் மீது சாட்டப்படுகிற தவறான குற்றச்சாட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாம் இப்படி ஒரு கருத்தை திருமறையில் சொல்லுகிறது, ஆண் என்பவர் பெண்ணை போன்றல்ல, அது உலகம் ஏற்ற உண்மை. ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் திருமறையில் அதனால் தான் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறான், ஒரு ஆண் என்பவன் பெண்ணை போன்றதல்ல. காரணம், பெண்ணுக்கு என்ற இயல்பு குணத்திற்கு ஒரு ஆண் வர முடியாது, ஆணுடைய குணத்திற்கு ஒரு பெண் வரவும் முடியாது. 10 மாதம் குழந்தையை சுமந்து பெற்ற ஒரு தாய் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்ல முடியுமா, ஒரு குழந்தையை 10 மாதம் நான் சுமந்து விட்டேன், இன்னொரு குழந்தையை நீ சுமந்து கொள் என்பதாக சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைக்கு 2 ஆண்டுகள் நான் பால் கொடுத்து விட்டேன், எனவே இன்னொரு குழந்தைக்கு நீ பால் கொடு என்பதாக சொல்ல முடியுமா? உலகத்தினுடைய நியதி இது என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு தராக வேண்டும். இல்லை, பாலின சமத்துவம் வேண்டும், சமத்துவம் வேண்டும். எதில் பாலின சமத்துவம் வேண்டும்? ஆணும் பெண்ணும் சரியாக சில பணிகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், வேலைகள் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆணுக்கு ஒரு வகை ஊதியம், பெண்ணுக்கு இன்னொரு வகை ஊதியம் என்றால் அங்கே பாலின சமத்துவத்தை பேச வேண்டும். ஆணுக்கு கொடுக்கப்படுகிற அதே ஊதியம் பெண்ணுக்கு தரப்பட வேண்டும் என்பது பாலின சமத்துவத்தில் பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கலாம்.
ஒரு குற்றத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சரிசமமாக செய்கிறார் என்று சொன்னால் ஆணுக்கு ஒரு விதமான தண்டனையும் பெண்ணுக்கு இன்னொரு விதமான தண்டனையும் தரப்படுமானால் அது பாலின சமத்துவம் அல்ல. அங்கே பாலின சமத்துவத்தை பேச வேண்டும். அவர்களுடைய தனித்தனி இயல்புகளில் அவருக்கு இருக்கிற அதே குணம் இவருக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் ஏற்படுகிற குளறுபடி என்ன என்று கேட்டால் ஜெண்டர் டிஸ்பேரியா என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜெண்டர் டிஸ்பேரியா, சமத்துவ பாலினம் என்று எதிர்பார்க்கிற தன் பாலின ஈர்ப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு அசிங்கமான முறையில் சமூகத்தில் பரவுகிறது என்று சொன்னால் காரணம் ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்று சொல்லப்படுகிற பாலின சமத்துவத்தை எதிர்பார்ப்பதனால் ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு ஜெண்டர் டிஸ்பேரியா என்று சொல்லப்படுகிற ஆண் ஆணை கவர்வதும் பெண் பெண்ணை கவர்வதும் லெஸ்பியன் என்று சொல்லப்படுகிற நடைமுறை இன்றைக்கு 20% வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடுகளாக கருதப்படுகிற அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இதை எந்த நேச்சுரலுக்கு நாம் இதை ஒத்துப்போக செய்ய முடியும்? எந்த இயற்கைக்கு நாம் இதை ஒத்துப்போக செய்ய முடியும்? ஆணும் ஆணும் இணை சேர முடியுமா? ஆனால் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளாக உன்னதமான நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லுகிற விஞ்ஞானத்துடைய உச்சத்தை பிடித்து விட்டோம் என்று தங்களை மார்தட்டி சொல்லக்கூடியவர்கள் அது சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள். உடற்கூறு விஷயங்களில் எப்படி அது சாத்தியமாக முடியும்? அப்படித்தான் உடை விஷயத்திலும் என்ன செய்கிறார்கள்? ஆணை போல் ஒரு பெண் ஆடை அணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் நீங்கள் பாலின சமத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆணுடைய ஆடைக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறீர்கள்? ஆண் அணிவது போன்ற ஆடையை பெண் அணிய வேண்டும் என்று பாலின சமத்துவத்தை எதிர்பார்க்கிற பெமினிஸ்டுகள் ஏன் பெண் அணிகிற ஆடையை போன்ற ஆண் அணிய வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஏன் செல்லவில்லை? அப்படியானால் இயல்பிலேயே இவர்கள் ஆணாதிக்கத்தை இவர்கள் தான் விதைக்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர்களாக பிரதமர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அவர்கள் சொல்ல வேண்டும், என்ன நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஆணுடைய ஆடை அணிந்தால் இன்னொரு மாதத்திற்கு பெண்ணுடைய ஆடை அணிய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுடைய பாலின சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன வாதம்? இன்றைக்கு பாலின சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்று பேசுகிறவர்களுடைய பாலின சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஒரு பெண் ஆணை போல் மாற வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் இருக்கிறது. அப்படியானால் தானாகவே இவர்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன? ஆணுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்பதைத்தானே இவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ஆணுடைய ஆடைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்பதைத்தானே சொல்ல வருகிறார்கள். பெண்ணுடைய ஆடைக்கு மகத்துவம் இல்லை என்பதைத்தானே சொல்ல வருகிறார்கள். சரியான ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்னவென்றால் ஆண் ஆணாக அவருடைய தனித்துவத்தை சமூகத்தில் பிரதிபலிப்பதில் தான் இருக்கிறது. ஒரு பெண் பெண்ணாக தன்னுடைய தனித்துவத்தை சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும், அதில் தான் இருக்கிறது. இருவரும் சமமாக வேண்டும் என்று நினைத்தால் அதை சாதித்ததாக உலகத்தில் எங்கும் சாதனை படைத்தவர்கள் இல்லை. அந்த வாதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாரும் இல்லை, வெற்றி அடைந்தவர்கள் யாரும் இல்லை. அவரவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த தனித்துவம் இருக்கிறது, சிறப்புகள் இருக்கிறது, அந்தஸ்துகள் இருக்கிறது. யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக ஆடையில் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார்களே, ஆடையில் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, சுதந்திரம் என்று வாதிக்கக்கூடியவர்கள் எதை சுதந்திரம் என்று பார்க்கிறார்கள்? ஒரு பெண் இன்றைக்கு ஆடை அணிகிறார், எப்படி இடுப்பு பெரிய ஆடை அணிகிறார், இது பெண் சுதந்திரம் என்று பேசுகிறார்கள். ஜன்னல் வைத்து ஜாக்கெட் அணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், இதுதான் பெண்ணுக்கு கொடுக்கிற ஆடை சுதந்திரம் என்று கருதுகிறார்கள். எங்காவது ஒரு ஆண் ஜன்னல் வைத்து சட்டை தைத்திருக்கிறாரா? எதற்கு அந்த ஜன்னல் அங்கே தைக்க வேண்டும்? அந்த ஜன்னல் வேண்டாம் என்று சொன்னால் அது சுதந்திரத்திற்கு எதிரானது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல ஆடை குறைப்பு ஆண்களிடத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதா, பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறதா? பெண் முன்னேற்றத்திற்கு அது தடையாக இருக்கிறது, பரதா போன்றவைகள் தடையாக இருக்கிறது என்று பேசுகிறார்களே. இன்றைக்கு பிரதமர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அணிகிற ஆடைகள் எல்லாம் முழுக்கை அப்படியே மறைக்கப்பட்டதாக, முழுக்கால் மறைக்கப்பட்டதாகத்தானே ஆடை அணிகிறார்கள். முன்னர் மன்மோகன் சிங் அவர்கள் ஏறத்தாழ ஒரு பெண் என்ன பரதாவை அணிவாரோ அப்படியேதான் அவருடைய ஆடை முறை இருந்திருக்கிறது. ஒரு பெண் எப்படி பரதாவை அணிந்திருப்பாரோ அப்படித்தான் மன்மோகன் சிங் என்று சொல்லப்படுகிற முந்தைய பிரதமர் ஆடை அணிந்திருப்பார், தலையை கூட மறைத்திருப்பார். அதனால் அவர் முன்னேறவில்லையா? முழு உடலையும் மறைத்ததனால் அவர் முன்னேறவில்லையா? அவர் உயர் பதவிக்கு வரவில்லையா? பிரதமராகவில்லையா? ஏன் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் கூட ஒரு பெண் தான். அவர் அணிந்திருக்கிற ஆடை இஸ்லாமிய ஆடை. ஏன் அவரால் அந்த ஆடையை அணிந்து அந்த சீட்டுக்கு அந்த இடத்திற்கு வர முடியவில்லையா? இந்த பரதாவை அணிவதனால் அல்லது முழுவதுமாக தன் மேனியை மறைப்பதனால் ஒருவர் முன்னுக்கு வர முடியாது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் இடுப்பை காட்டித்தான் முன்னுக்கு வந்தார்களா? அல்லது பின்னழகை காட்டித்தான் அவர்கள் வாழ்க்கையில்
ஆடை சுதந்திரம் என்று சொல்லி சமூகத்தை சீர்கேட்டுக்கிட்டு சென்றதல்லாமல் ஆடை சுதந்திரம் பேசியவர்கள் என்றைக்காவது இது போன்ற சினிமாக்களில் காட்டப்படுகிற கவர்ச்சி காட்சிகளை பெண்களை போதைப் பொருளாக பார்க்க வைத்தவர்கள் யார்? அது பரவலாக இன்றைக்கு சினிமாவின் மூலமாக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அது இன்றைக்கு இளைஞர்கள், இளைய சமூகம் எல்லாமே கண்கூடாக பார்க்கும் வகையில் தெருக்களில் பெண்களை போதைப் பொருளாக கவர்ச்சி படங்கள் ஒட்டப்படுகிறது. இதற்கு எதிராக பெமினிஸ்டுகள் வாய் திறக்கிறார்களா? ஜெண்டர் நியூட்ராலிட்டி என்று பேசுகிறவர்கள் இதற்கு எதிராக வாய் திறக்கிறார்களா? இது போன்று பெண்களை போதைப் பொருட்களாக சுவரொட்டிகளாக ஆங்காங்கே ஒட்டப்பட்டவர்களுடைய கவர்ச்சிகள் ஆண்களுடைய கண்களில் படும்படியாக செய்ததன் விளைவுதானே இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகிற இது மாதிரியான பாலியல் குற்றங்கள். பெமினிஸ்டுகள் பேசுவதாக இருந்தால் இவர்களை அல்லவா கண்டித்து பேச வேண்டும். சினிமாக்களில் காட்டப்படுகிற காட்சிகள், ஆண் பெண் நியாயமற்ற முறையில் அணுகக்கூடிய இந்த அணுகுமுறைகள், இதை பார்த்துத்தானே இளைஞர்கள் வளர்கிறார்கள். சினிமா மோகத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் ஏதோ சினிமா தியேட்டர்களில் போய் பார்த்து வந்தார்கள். இன்றைக்கு அதை கையடக்க மொபைல்களில் எங்கும் மறைவில் சென்று பார்க்கும் வசதிகளை பெற்றிருக்கிற போது இது மாதிரியான காட்சிகளால் அவர்கள் கவரப்பட்டு ஏன் குற்றங்கள் செய்ய அவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகாமல் இருக்க முடியுமா? அல்லது குற்றங்கள் செய்யாமல் கட்டுப்படுத்துவதற்கு என்ன அவர்களுடைய தக்வாவை அல்லது ஈமானை வளர்க்கிற வழிகள் இங்கே நிறைந்திருக்கிறதா? குற்றங்கள் செய்வதற்கு மலிந்து காணப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கிற போது ஏன் குற்றங்கள் நடக்காது? பெமினிஸ்டுகள் அல்லது இது மாதிரியா சமத்துவ பாலினம் பேசுகிறவர்கள் ஏன் இதற்கெல்லாம் குரல் கொடுப்பதில்லை? அப்படியானால் இன்னும் பெண்களை போதைப் பொருளாகவே காட்ட வேண்டும் என்றுதானே நினைக்கிறார்கள். விளம்பரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா விளம்பரங்களிலும் பெண்கள் தான், அதுவும் ஒரு கவர்ச்சி காட்சியாகத்தான் காட்டப்படுகிறார்கள். எதற்கப்படி ஒரு சுவிட்ச் விளம்பரம் செய்வதாக இருந்தால் கூட அந்த சுவிட்சுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சுவிட்ச் விளம்பரத்திற்காகவாவது ஒரு ஆணை விளம்பரப்படுத்தக் கூடாதா? அப்படியானால் என்ன நினைக்கிறார்கள்? இந்த பெண்ணை காட்சி பொருளாக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். பெண் என்பது ஒரு போதைப் பொருள், அந்த பொருளை சமூகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். காட்சிப்படுத்த நினைக்கிறவர்கள் பெமினிஸ்டுகள் இதையெல்லாம் இந்த காட்சிப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு எதிராக ஏன் களம் காணக்கூடாது? ஏன் குரல் எழுப்பக்கூடாது? அதுவல்லவா உண்மையான பெமினிசம், பெண்ணுக்கு ஆதரவான நடவடிக்கை அது அல்லவா இருக்கிறது. இஸ்லாம் பாருங்கள், இந்த ஆடை முறையை சொல்லுகிற போதே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. மாத்திரமல்ல, இந்த ஆடையை குறித்து சிலாகித்து இஸ்லாமிய ஆடை முறைதான் சமூகத்திற்கு பாதுகாப்பானது என்று பேசிய தலைவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆடையால் தான் சமூகத்தில் பிரச்சனை இருக்கிறது. பெண்கள் அணிகிற ஆடையால் சமூகத்தில் பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது என்பதை சமூகத்திற்கு சுட்டிக்காட்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகிற ஜும்ஆக்களில் அது மாதிரியான செய்திகளையும் நாம் பார்ப்போம். இது எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறதோ, சமூகத்திற்கு மனித சமூகத்திற்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக திகழ்ந்து யாரும் சொல்ல முடியாத வாழ்க்கை சட்டத்திட்டங்களை சொல்லித் தருகிறதோ அந்த விஷயத்தில் இஸ்லாம் குறிவைக்கப்படுகிறது, குற்றம் சாட்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டிருக்கிற இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து செயல்பட முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி அதனுடைய மதிப்பை, அதனுடைய தனித்துவத்தை புரிந்து செயலாற்றுவதற்கும் அது வகுத்து தந்திருக்கிற சட்டத்திட்டங்களை வாழ்வியலாக்கி செயல்படுத்துவதற்கும் ஏனைய சமூக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் வல்ல நாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார்.